விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் காலை 9 மணி நிலவரப்படி 12.94% வாக்குகள் பதிவு. வரிசையில் நின்று ஜனநாயக கடமையாற்றும் வாக்காளர்கள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஓரிரு இடங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் கோளாறு. அரசு பள்ளி வாக்குச்சாவடியில் தேனீக்கள் கொட்டியதில் 2 அதிகாரிகளுக்கு காயம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அன்னியூர் வாக்குச்சாவடியில் முதலாளாக ஓட்டு போட்ட திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா. பனையபுரம் தொடக்கப்பள்ளியில் வாக்கு செலுத்திய பாமக வேட்பாளர் சி அன்புமணி. தமிழ்நாட்டை தவிர்த்து மேலும் 6 மாநிலங்களில் உள்ள 12 தொகுதிகளில் நடைபெறும் இடைத்தேர்தல். மேற்கு வங்கத்தில் இடைத்தேர்தல் நடைபெறும் 4 தொகுதிகளிலும் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் தனித்தனியாக போட்டி. சிதம்பரம் நடராஜர் கோயில் கனகசபைக்குள் சென்று பக்தர்கள் தரிசனம். காலை முதல் பக்தர்களுக்கு அனுமதி. மதுரை அருகே கப்பலூர் சுங்கச்சாவடியில் இன்று முதல் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணம் வசூல். எதிர்ப்பு தெரிவித்து வர்த்தகர்கள் போராட்டம். முல்லைப்பெரியாறு அணை நீர்த்திறப்பு பகுதியில் கம்பி வலையில் சிக்கிய யானை. தண்ணீர் நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து நீச்சலடித்து கரை சேர்ந்தது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 66ஆக உயர்வு. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சிவராமன் உயிரிழந்தார். சென்னை தியாகராய நகரில் மாநகராட்சிக்கு சொத்து வரி பாக்கி வைத்துள்ள 43 கடைகளுக்கு சீல். சண்முகா ஸ்டோர்ஸ் கடை மட்டும் 35 லட்சம் ரூபாய் வரி பாக்கி வைத்துள்ளதாக தகவல். ரஷ்ய பயணத்தை முடித்துக் கொண்டு ஆஸ்திரியா சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. கலை நிகழ்ச்சிகளுடன் சிவப்பு கம்பள வரவேற்பு. நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று முதல் ஆலோசனை. காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர் நிர்வாகிகளை இன்று சந்திக்கிறார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா? உச்சநீதிமன்றம் இன்று மீண்டும் விசாரணை. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியீடு. சென்னையில் வெளியிடுகிறார் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி. சென்னையில் ஐஓசி பெட்ரோல் டேங்கர் லாரிகள் இன்று வேலை நிறுத்தம். வட மாவட்டங்களில் பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவில் 2 அடுக்கு பேருந்து பால் ஏற்றி வந்த லாரி மீது மோதி விபத்து. 18 பேர் உயிரிழந்த நிலையில் 30 பேர் காயம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் காலை 9 மணி நிலவரப்படி 12.94 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முந்தைய தேர்தல்களில் இதே அளவிலான ட்ரெண்ட் தான் இருந்ததா அந்த வாக்குப்பதிவு சதவீதத்தை பொறுத்த வரைக்கும்? விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்து வர்றாங்க. காலை 9 மணி நிலவரப்படி 12.94% வாக்குகள் பதிவாயிருக்கிறது. இது ஏறக்குறைய
தொடர்ந்து இந்த வாக்குப்பதிவு இன்னும் வாக்கு சதவீதம் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. வாக்காளர்கள் நீண்ட வரிசையிலிருந்து காலை 7 மணி முதலே தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்து வர்றாங்க. மொத்தம் 29 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கக்கூடிய நிலையில் 276 வாக்குச்சாவடிகளில் இந்த வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. ஏறக்குறைய 2,37,000 வாக்காளர்கள் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் மொத்த வாக்காளர்களாக வாக்களிக்க உள்ளார்கள். தொடர்ந்து இன்னும் வாக்கு சதவீதம் தற்பொழுது இன்னும் இந்த 1 மணி நேரத்தை தாண்டி 10 மணி நிலவரப்படி 20% மேல் வாக்குப்பதிவு நடந்திருக்கலாம் என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக 9 மணி நிலவரம் தேர்தல் ஆணையத்தால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 12.94% வாக்குகள் பதிவாயிருக்கிறது. தொடர்ந்து வாக்குச்சாவடி மையத்தில் நீண்ட வரிசையில் வாக்காளர்கள் காலை முதலே வெயிலுக்கு முன்னர் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்காக ஆர்வத்தோடு வாக்களிப்பதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்காங்க. அருமையா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் வாக்குப்பதிவு சதவீதம் 12% மேலாக வந்திருக்கிறது. இப்போ இதற்கு அடுத்தடுத்த நிலைகளில் இந்த சதவீதம் அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறதா? வெயில் அல்லது மழையினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு? நிச்சயமாக ஏற்கனவே தேர்தல் பரப்புரை நேரங்களில் மாலை நேரங்களில் மழை பெய்திருந்த நிலையில் இன்றைய தினம் வெயில் கடுமையான வெயில் விக்கிரவாண்டி பகுதியில் இருக்கிறது. வெயிலுக்கு முன்னராகவே காலை 7 மணிக்கு நீண்ட வரிசையில் பல வாக்குச்சாவடி மையங்களில் நம்மால் பார்க்க முடிந்தது. நீண்ட வரிசையில் காத்திருந்து பலர் முதியவர்கள் முதல் இளைஞர்கள், பெண்கள் என பலரும் தற்பொழுது வாக்களிப்பதற்காக அந்த வாக்குகளை செலுத்தி வர்றாங்க. ஏறக்குறைய 12.94% 9 மணி நிலவரப்படி வாக்கு பதிவாயிருந்த நிலையில் 10 மணி நிலவரத்துக்கு மேல் ஏறக்குறைய 20% மேல் வாக்குப்பதிவு நடந்திருக்கலாம் என்ற ஒரு தகவலை தேர்தல் அதிகாரிகளிடம் பேசும்போது அவருடைய தகவலாக இருக்கிறது. தொடர்ந்து வாக்குச்சாவடி மையத்தில் இன்னும் வாக்கு சதவீதம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. இடைத்தேர்தல் என்பதால் பலரும் வெளியூரிலிருந்து பல கட்சி பிரமுகர்கள் மூலம் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். வெளியூரிலிருந்து, அதாவது விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் வேலைக்காக வெளியூரில் இருந்தாலும் அவர்களை வரவைத்து வாக்களிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் அந்தந்த கட்சியுடைய வேட்பாளர்கள் ஈடுபட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் வாக்கு சதவீதங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காலை முதலே பல வாக்குச்சாவடி மையங்களில் பல முதியவர்கள் வாக்களித்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. முதியவர்கள் வாக்களிப்பதற்கு ஏதுவாக வீல் சேர்கள் எல்லாம் தேர்தல் ஆணையத்தால் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் இந்த வாக்கு சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி சட்டமன்றத்தில் மட்டும் ஏறக்குறைய 75% மேல் வாக்குகள் பதிவாயிருந்த நிலையில் அதே வாக்கு சதவீதத்திற்கு மேல் பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே தேர்தல் அதிகாரிகளிடம் பேசும்போது அவருடைய தகவலாக இருக்கிறது. அபிநயா, கோகுல், வாக்குப்பதிவு தாமதமான அந்த வாக்குச்சாவடிகளில் ஏற்கனவே வாக்குப்பதிவு தொடங்கிடுச்சா? என்ன நிலை இப்போ? ஒரு 3 முதல் 4 வாக்குச்சாவடி மையங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் காலையில் இயந்திர கோளாறு ஏற்பட்டது. உடனடியாக அது சரி செய்யப்பட்டது. மாற்று மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் அந்த வாக்குச்சாவடி மையத்தில் தயாராக இருந்த நிலையில் அந்த வாக்குச்சாவடி மையங்களில் சில நிமிடங்கள் தாமதமாக வாக்குப்பதிவு தொடங்கி தற்பொழுது வாக்குச்சாவடி மையங்களில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இதுபோன்ற இயந்திர கோளாறுகள் ஏற்படக்கூடிய இடங்களில் மாற்று ஏற்பாடாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒருவேளை அதை சரி செய்து பயன்படுத்த முடியாமல் இருந்தால் மாற்று மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அமைதியான முறையில் இதுவரை எந்த இடத்திலையும் ஒரு சிறு பிரச்சனைகளும் இல்லாமல் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுடைய வாக்குப்பதிவு காலை தொடங்கிய நிலையில் விறுவிறுப்பாக அங்கு நடைபெற்று வருகிறது. 9 மணி நிலவரப்படி 12.94% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இது நேரமாக இன்னும் அதிகரிக்கலாம் என்ற எதிர்பார்ப்பே உள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல். உள்ளூர் வாகனங்களுக்கு 50% கட்டணம் வசூலிக்கும் நிர்வாகத்தின் முடிவை எதிர்த்து மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை மக்கள் முற்றுகையிடும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். சிவகுமார், உள்ளூர் வாசிகளுக்கு அந்த கட்டண சலுகையை திரும்ப பெற்றிருக்காங்க. இப்போ இது சார்ந்த கோரிக்கைகளாக அவர்கள் முன்வைக்கக்கூடியது என்ன? அரசனுடைய நிலைப்பாடு இந்த விஷயத்தில் என்னவாக இருக்கு?
நிச்சயமாக அப்படியா, அதாவது மதுரை மாவட்டம் திருமங்கலம் திண்டுக்கல் சாலையில் உள்ள கப்பலூரிலிருந்து சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டு கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக வசூல் மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நகராட்சி எல்லைக்கு 4 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்க வேண்டிய சுங்கச்சாவடி நிர்வாகம் வந்து கப்பலூரிலிருந்து திருமங்கலத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் சுங்கச்சாவடி அமைத்ததால் உள்ளூர் வாகனங்களுக்கும் கட்டணம் செலுத்த கோரி இந்த நிர்வாகிகள் வந்து உள்ளூர் வாகன ஓட்டிகளை தொடர்ந்து வாக்குவாதம் செய்து அச்சுறுத்தியும் தொடர்ந்து கட்டணம் செலுத்துமாறு கோரிக்கை வைத்த நிலையில் உள்ளூர் வாகனோடைய கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக சட்ட விதிமுறைக்கு புறம்பாக உள்ள கப்பலூர் சுங்கச்சாவடி அகற்ற வேண்டுமென தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இன்று காலை முதல் வந்து உள்ளூர் வாகனங்கள் 50% கட்டணம் செலுத்த வேண்டும் என நிர்வாகம் அறிவித்திருந்த நிலையில் உள்ளூர் வாகன ஓட்டிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை 9 மணி முதல் கப்பலூர் சுங்கச்சாவடி அகற்ற வேண்டும் என்ற வலியுறுத்தி இந்த 4 வழிச்சாலையை வாகனங்கள் 100க்கும் மேற்பட்ட வாகனங்களை கொண்டு மறைத்து சுங்கச்சாவடியை செயல்பட விடாமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்திற்கு திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரான முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் இந்த போராட்டத்தில் பங்கு கொண்டு சுங்கச்சாவடி அகற்ற கோரிக்கை விடுத்துகிறார். இது சம்பந்தமாக இங்கே இருக்கக்கூடிய நம்ம உள்ளூர் வாகன ஓட்டில கேட்கலாம். ஐயா, எதற்காக இந்த போராட்டம் நடத்தி வரீங்க, என்ன கோரிக்கை? இப்ப கடந்த 12 வருஷமாக இந்த கப்பலூர் சுங்கச்சாவடி தவறான முறையில் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலா இந்த நம்ம உள்ளூர் நகராட்சியிலிருந்து 5 கிலோமீட்டர் விதிகளுக்கு உட்பட்டு ஒரு சுங்கச்சாவடி அமைக்கணும்ன்றது ஒரு விதி இருக்கு. ஆனா இவங்க அதை மீறி திருமங்கலம் நகராட்சியிலிருந்து 1.3 கிலோமீட்டருக்குள்ளேயே இவங்க இந்த சுங்கச்சாவடி அமைச்சிருக்காங்க. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த கன்னியாகுமரி போற வண்டிகளையும் நம்ம கொச்சின் செங்கோட்டை வழியை போற வண்டி 2 வண்டிகளோட கலெக்ஷனையும் பார்க்கலாம் அப்படின்றதுக்காகவே மீறி இங்க வச்சிருக்காங்க. அது போக உள்ளூர் மக்கள் இந்த மாதிரி வச்சோம்னா உள்ளூர் மக்களுக்கு விதிவிலக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு நாம்ஸ் இருக்கு நகாயில. அதையும் மீறி உள்ளூர் மக்கள்கிட்ட கண்டிப்பான வரி வசூல் பண்றாங்க. சின்ன வண்டி பெரிய வண்டின்னு எந்த வண்டியும் விடுறது இல்ல. அது மாதிரி அந்த நடக்கிற சுங்கச்சாவடிகளோட ஊழியர்களும் மிக அராஜகமான முறையில் பொதுமக்களை நிறுத்தி, அது மாதிரி பெண்கள் வந்தாங்கன்னா அவங்களை அசிங்கமா பேசி அளவுக்கு மீறிய அதிகபட்ச அராஜகத்தை பொதுமக்கள் மத்தியில் காட்டாங்க. நாங்களும் 12 வருஷமாக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த போதிலும் இந்த சுங்கச்சாவடியை அசைக்கவே முடியலை. இதுக்கு ஏற்கனவே நமக்கு கலெக்டராக இருந்த அன்சுல் மிஸ்ரா அவர்கள் மிக தெளிவாக ஒரு நோட் கொடுத்திருக்கிறாங்க. இது வந்து விதிமீறி அமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து நம்ம திருமங்கலத்தில் தாண்டி சிவர் ராயவாலயம் வழக்கில் தான் இந்த இது அமையணும் சொல்லி ஒரு நோட் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா எதையுமே இந்த சுங்கச்சாவடிகள் மதிக்கிறதே இல்லை. பொதுமக்களை நசுக்கிறதுல தான் பாக்குறாங்க, அவங்க இருந்து பணம் வாங்க தான் பாக்குறாங்க. நாங்களும் ஒவ்வொரு கட்ட போராட்டமா முன்னெடுத்துட்டே வந்துட்டே இருக்கோம். அவங்களுடைய பணபலத்தினால அதை முறியடிச்சுட்டே இருக்கிறாங்க. அதனால இந்த தடவை இந்த சுங்கச்சாவடியை கண்டிப்பான முறையில் இங்கிருந்து அகற்றி ராயவாலயம் வழக்குக்கு கொண்டு செல்லும் வரை இந்த போராட்டம் ஓயாது அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் சார்பாக வச்சு பண்ணிக்கிறோம். அதாவது தொடர்ந்து கப்பலூர் சுங்கச்சாவடி நிர்வாகம் வந்து உள்ளூர் வாகன ஓட்டிகளிடம் வந்து கட்டணம் செலுத்த கோரி ஊழியர்கள் வந்து அடிதடியில் ஈடுபடுவதும், பெண்களிடம் தகாத வார்த்தைகளும் பேசுவதாகவும் ஆட்சியர், அமைச்சர் என பல்வேறு தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தி எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. அதனால் இந்த சுங்கச்சாவடியை அகற்றும் வரை இன்று போராட்டம் ஓயாது என போராட்டக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். அபிநயா, சலுகையை திரும்ப பெற்றதை கண்டித்து உள்ளூர்வாசிகள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது சார்ந்த விரிவான கள விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.